வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். அண்ட் கைஸ், இன்றைக்கி சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஈல்டன்லேருந்து ரேண்டி ஆர்டன் ரொம்ப நாளாகவே இது டீஸ் பண்ணிகிட்டு இருந்தார். பட் இப்போது சில சம்பவம் நடந்திருக்கு. அந்த கிக் ஆஃப் பண்ணாங்கள்ல, அங்கேயும் சரி, பேக் ஸ்டேஜில் பேசினாங்களே அங்கேயும் சரி, அங்கே பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் அந்த சாம்பியன்ஷிப்பே முறைச்சிட்டு இருப்பார். பாலேமன்னு இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட் கட் பண்ணுவாங்க. அப்போ சொல்லுவான், இப்போ பாலேமன் சொல்லுவார், கொடி ரேண்டியை நம்பாத, அவன் எப்போ வேணாலும் காலை வாரி விட்டுருவான் அப்படின்ற மாதிரி. அப்போ லைட்டாக கோடி ரேண்டி பக்கம் திரும்புவார், ரேண்டி அந்த சாம்பியன்ஷிப் பக்கம் திரும்புவார். இப்போ வச்சு இது ஒரு மீம் கிரியேட் பண்ணி பாருங்கள். நம்ம தலைவன் உட்காந்து வேடிக்கை பார்க்குற மாதிரி, நானே எப்போ தான் பிடுங்குவேன், நாங்களும் வேடிக்கை பார்க்குறேன்ற மாதிரி பார்க்கலாம். கண்டிப்பாக சம்பவம் இருக்குது, அதுவும் விரைவில் சம்பவம் நடக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் சீரியஸ்லி இந்த மேட்ச்சு வேறு லெவலில் இருக்குது. தலைவர் ரேண்டி ஆர்டன் தான் தூக்கி கையில் பிடிச்சாரு. என்ன இருந்தாலும் வின் பண்ண வச்சது தப்பான டிசிஷன் நான் சொல்லலாம். இவங்க இதை விஷன் டீமை வின் பண்ண வைக்கிறாங்கன்னா அப்போ க்ரௌன் ஜுவலில் வேறு ஒரு சம்பவம் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, இப்போது முன்னாடி எது அடி வாங்குதோ அந்த தான் பின்னாடி வின் பண்ணுற மாதிரி காட்டுவானுங்க. இப்போது விஷன் டீம் வின் பண்ணிட்டுருக்குல்ல, அப்போது கோடி ரோஸ் வின் பண்ண போகிறாரு அந்த க்ரௌன் ஜுவல் சாம்பியனை. செத் ராலின்ஸ் தோக்க போகிறாரு. எப்படி ப்ரோ சொல்கிறேன்? அதாங்க இங்கே ட்விஸ்ட்டு. அதான் சொன்னேனே, இங்கே முன்னாடி என்ன பண்ணுறாங்களோ பின்னாடி அதுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுவானுங்க. முன்ன செமிசின் நான் மரணாடி வாங்கினார குந்தர்கிட்ட, ஆனால் விஷம் மீனில் முடிச்சு விட்டார் குந்தர் கதையே. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கும். இதுவும் அது மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதனால தான் இந்த விஷன் டீமை வின் பண்ண வச்சுருக்காங்க. ஏன்னா 2 டைமே தோற்றா நல்லா இருக்காதுல்ல, டீமே அடி வாங்கின மாதிரி இருக்கும். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நெக்ஸ்ட் வந்து போனால் கார்மெலோ தே மெலோடோன் மிஸ், இவங்களுடைய பிரேக்கப் இட்ஸ் ஓவர்ன்ற மாதிரி கார்மெலோ வந்து சொல்லிட்டு வருவார். ஓப்பன் சேலஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அங்கே நம்மளுடைய மிஸ்ஸு வந்து அட்டாக் பண்ணுறாரு. நீ என்னடா, நான் என்னடா உன் பக்கம் கெஞ்சிக்கிட்டு உன் கூட சுற்றணும் போடான்ற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஃபினிஷரை போட்டு விட்டார். இவங்களுடைய பிரேக்கப் விரைவில் இந்த டீமை ஸ்டார்ட் பண்ணாங்க, விரைவிலே முடிச்சு விட்டாங்க. இவங்களுக்கான ஸ்டோரி லைன் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும். இவங்களுக்கு மேட்ச் வைப்பாங்க. மேட்ச் வச்சு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபன்னியாக இல்லை கொஞ்சம் டெரர் மூமெண்ட்டில் கொண்டு போகலாம். ஏன்னா கார்மெலோவும் எந்த அளவுக்கு இறங்கி சண்டை போடுவாருன்னு தெரியும். மிஸ்ஸு சொல்லவே தேவை. மிஸ்ஸை இன்னொரு இடத்துல பயன்படுத்தலான்ற மாதிரி டபிள்யூடபிள்யூ யோசிச்சுட்ருக்காங்க. அது எல்லாத்துக்கும் தெரியும் ஜான் சீனா கிட்ட. பட் அந்த இடத்துக்கிட்ட போகிற அளவுக்கு வாய்ப்பு இல்லை, அவ்வளோ அப்பீரியன்ஸ்லாம் இல்லை. அதனால் மிஸ்ஸை கொஞ்சம் இப்போ இந்த பார்ட் டைமாக வச்சுருக்காம பின்னாடி பேக் ஸ்டேஜில் மட்டும் காமிச்சிட்டு இருக்கக்கூடாது, அவர் கொஞ்சம் இந்த டிவி ஷோவில் காமிக்கணுன்ற பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த பிரேக்கப் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த பிரேக்கப் ஏற்படுத்தால் கண்டிப்பாக இந்த டிவி டைமில் மிஸ்ஸை காமிப்பாங்க. கார்மெலோஸுக்கும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் நீடித்தாலும் நீடிக்கலாம் இந்த ஸ்டோரி லைன். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் முடிக்கலாம். ஆனால் இவங்க 2 பேர் டீம் சேர்ந்தால் வேறு லெவல் கைஸ். 2 பேருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸெலாம் சொல்லவே தேவையில்ல, வித்தியாசமான முறையில் தான் ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஆஸ்டின் திரியன் கிரேஸ்னு இருக்காங்கள்ல, அவங்க எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மாதிரி அந்த ஸ்டைல் தான். பட் அவங்களோட ஒரு படி மேலே தான் சண்டை போட்டுட்ருப்பாங்க. ஏன்னா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஒர்த்தான சூப்பர் ஸ்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேமியன் பிரீஸ்ட்டும் விசஸ் அலிஸ்டர் பிளாக். இந்த ஸ்டோரி லைன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், முன்னே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். இது பார்ட்டாக இதுவும் கொஞ்சம் லென்த்தாக போகலாம். இப்போது ட்ரூ மெக்கன்டையருக்கும் சிஎம் பங்கும் பேப்பரே போயிடுச்சு. நம்ம ஆளுங்களுக்கு ஸ்மாக் டவுனாக போகுது. ஒரு ஸ்மாக் டவுன் விட்டு ஒரு ஸ்மாக் டவுன் மேட்ச் நடந்துன்னு இருக்கேன். அலிஸ்டர் பிளாக்கு இன்ஜுரி பண்ண மாதிரி பண்ணி விட்டார். டேமியன் பிரிஸ்ட் சில நாள் லீவ் போட்டார். அதுக்கப்புறம் வந்து மாற்றி அடித்து உரிச்சாங்க. வின்னும் பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலாக லாஸ்ட் ஸ்டாண்டிங் மேட்ச் 2 மேட்ச்சில் இருந்தால் 3 மேட்ச்சில் தான் சரியாக ஞாபகம் இல்லை, 2-1 ஞாபகம் இல்லை. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் மேட்ச்சு 1 வைக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தீப்பொறி கிளம்பும் நான் நினைக்கிறேன். 2 பேருமே ஹைட்டும் பயங்கரம், ஓரளவுக்கு ஃபிட்னஸும் பயங்கரம், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பயங்கரம். அதனால் மேட்ச்சும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்க போகுது நான் நினைக்கிறேன். ஏன்னா க்ரௌன் ஜுவலுக்கு முன்னாடி ஸ்மாக் டவுன் இல்லை,
அப்போது அதை தெறிக்க விடணும்ல, அதுக்காக சில பயங்கரமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரோ வின் பண்ணுவா? உங்களுடைய கருத்து சொல்லுங்கன்னா, சீரியஸ்லி எனக்கு தெரியல யார் பக்கம் போவாங்கன்னு. அலிஸ்டர் பிளாக் புதுசா வந்தாரு, அவரு பக்கம் போவாங்களா? அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பேன். பட் அலிஸ்டர் பிளாக் வந்து எம்மாண்டல் ஆயிடுச்சு. இல்ல டேவிட் பெஸ்ட் பக்கம் போய் அவருக்கு ஒரு புஷ் கொடுப்பாங்களான்றது தெரியல. உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க யார் வின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செமிசின் ஓப்பன் சேலஞ்ச். தலைவன் தாங்க மனுஷனா இவரு. வந்தார் யூஎஸ் சாம்பியன் ஸ்மாக்டவுன் பிராண்டு வந்தார், யூஎஸ் சாம்பியன் வின் பண்ணார். பொலன்னு பொழக்கிறாரு. ஒரு ஸ்மாக்டவுன் கூடமே விடல. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சேலஞ்சிங், ஓப்பன் சேலஞ்சு விட்றாரு. எல்லா வாரமும் நொறுக்குறாரு. இன்றைக்கி ஜேவனி வின்ச்சா அவர் பேர்? அவர் ஜேவனி வின்ச்சு ஏதோ ஒரு பேர். இன்றைக்கி என்எக்ஸ்டியிலேருந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மெயின் ராஸ்டர் வந்திருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா பறந்து தான் சண்டை போடுறாரு. அவரு கூட இன்றைக்கி ஒரு மேட்ச்சு, அதுவும் வேறு லெவலில் இருந்தது. இது இல்லாமல் நெக்ஸ்ட் வீக் ஸ்மாக்டவுனில் ஓப்பன் சேலஞ்சு கைஸ். இதில் நான் சொன்ன மாதிரி தான் நாகமூரா வாட்ச் பண்ணுறாரு. நாகமூராவுக்கு இவரு கொஞ்சம் பில்டப்பு கொஞ்சம் அதிகமாக காமிச்சு தான் நடக்கும். ஏன்னா நாகமூரா ஆல்ரெடி அந்த சாம்பியன் தோற்றுட்டு தான் போனார். கொஞ்சம் ஹெவியில் போட்டு பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அதனால் அவர் அடுத்த வாரம் வந்து அந்த சேலஞ்சை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ஆள் இதேமாரி வந்துட்டு அதுக்கப்புறம் தலைவனை புரட்டி எடுக்கலாம். புரட்டியதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி போய் மேட்ச் வைக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிராக் லெஸ்னர். கேள்வி இப்போ நிறைய என்ன தெரியுமா வருது? ப்ரோ பால் ஹேமன் விஷன் டீமோட ஆள் பிராக் லெஸ்னருக்கு போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ என்ன ப்ரோ கதை? அப்போது பின்னாடி இந்த விரிசலை பார்க்கலாமா ப்ரோன்னு? கண்டிப்பாக பார்க்கலாம். செத் ராலின்ஸ் vs பிராக் லெஸ்னர் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது கைஸ் நிறையவே. ஏன்னா இப்போது அடுத்து என்ன க்ரௌன் ஜுவலுக்கு அடுத்து சர்வீஸ் சீரிஸில் பிராக் லெஸ்னர் இவங்க கூட சேர்ந்து ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படியே ப்ளே பண்ணிட்டாலும் அதுக்கு அடுத்தது பிரச்சனையாகும்ல. எப்படியும் தோப்பாங்க இல்லைன்னா ஜெயிப்பாங்க. ஏதாவது ஒன்று நடக்கும். அதில் பிராக் லெஸ்னரு யாராவது ஒருத்தவங்க பிரான் பிரேக்கரோ இல்லை பிரான்சன் ரீடோ லைட்டாக அப்படியே முறப்பு தெரிவித்து, அப்படி இல்லைனா பிராக் லெஸ்னருக்கு பிடிக்கலனா தூக்கி போட்டு அடிப்பார். பிராக் லெஸ்னருக்கும் விஷன் டீமுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் நடந்தால் பங்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தலைவன் 3 பேர்த்தையும் பெரட்டி எடுப்பார். ஆப்போனண்ட்லேயும் பெரிய பேடஸ்ட் கையெல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் பிராக் லெஸ்னரை பற்றி சொல்லவா வேணும்? ரோமனோடைய பிளட் லைனெல்லாம் பறக்கூட்டு அடித்தார். என்ன இருந்தாலும் பிராக் லெஸ்னர் கொஞ்சம் நஷ்டம்தான் அந்த டைமில். இப்போது இந்த டீமு புரட்டி எடுப்பாருங்கன்னா கண்டிப்பாக புரட்டி எடுப்பார். ஆனால் இப்போதைக்கு அதுக்கான வாய்ப்பு இல்லை. மேபி சர்வீஸ் சீரிஸில் வேணால் இவங்க கூட சேர்ந்து சண்டை போடலாம். இவங்களுக்கு டீம் அப் பண்ணலாம். இன்னும் தலைவன் ராயல் ரம்பிள் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் மினர் அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் களத்தில் இறங்கி சண்டை போட வேண்டியதெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது. அதனால் பால் ஹேமன் கிட்ட தான் இருக்குது. பால் ஹேமனை நோக்கி தான் போகுது இந்த 2 பிராக் லெஸ்னர் இதோ இல்லை இந்த விஷன் டீமோ. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பார்த்தீங்கன்னா கொண்டு போவாங்க நான் நினைக்கிறேன் பிராக் லெஸ்னருக்கு இனிமேல். ஆனால் பிராக் லெஸ்னர் பார்க்குறது ரேரு தான் கைஸ். அதிக டைம் டிவி டைமில் காமிக்க மாட்டாங்க. இப்போ ரோமன் ரெயின்ஸ் எப்படி அந்த மாதிரி தான் பிராக் லெஸ்னரையும் காமிப்பாங்க. அதையும் பார்த்தீங்கன்னா நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸையும் கவர் பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு தலைமுறை சந்திக்கலாம். நிறைய பேர் வீடியோ பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உடனுக்குடன் வீடியோ வந்து சேரும். பை கைஸ்.